ஹோட்டல் அறை ஒன்றில் பாலியல் தொடர்பான தகராறில் தனது காதலனை கத்தியால் குத்தி மரணம் ஏற்படுத்திய 22 வயது பெண்ணுக்கு ஜோஹர் பாரு உயர்நீதிமன்றம் 6.5 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. கடந்த 2022 ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதி ஜலான் ஆஸ்டின் ஐட்டிற்கு அருகே உள்ள ஹோட்டல் அறையில் 29 வயதுடைய தனது காதலனுக்கு மரணம் விளைவித்ததாக நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. சம்பவம் நடந்தபோது 19 வயதாக இருந்த அப்பெண் தனக்கு மாதவிடாய் இருந்ததால் பாலியல் உறவுக்கு மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரம் அடைந்த அவரது காதலன் தம்மிடம் இருந்த கத்தியால் மிரட்டியதால் தனது பாதுகாப்பை கருதி அந்த கத்தியை அப்பெண் பிடுங்க முயன்ற போது ஒரு முறைக்கு மேல் அக்கத்தி அந்த ஆடவனின் நெஞ்சில் குத்தப்பட்டதால் அவர் மூர்ச்சையற்று கீழே விழுந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பெரும் அதிர்ச்சிக்கும் அச்சத்திற்கும் உள்ளான அப்பெண் உடனடியாக தனது தாயாருக்கு அழைத்துள்ளார். சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த அப்பெண்ணின் தாயாரும் அவரது தந்தையும் அந்த ஆடவன் இறந்து கிடந்ததை கண்டு போலீசிற்கு தெரிவித்துள்ளனர். அன்றைய தினமே கைது செய்யப்பட்ட அப்பெண் மீது பின்னர் மரண தண்டனை விதிக்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் 302வது விதியின் கீழ் கொலை குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை நோக்கமில்லா மரணம் ஏற்படுத்தியதாக குறைப்பதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் இணக்கம் தெரிவித்ததை தொடர்ந்து அப்பெண்ணுக்கு குற்றவியல் சட்டத்தின் 304வது விதியின் கீழ் 6.5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக நீதிபதி கான்வெங்கின் தீர்ப்பளித்தார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, கால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 2 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.